ஹலோ கைஸ், நம்ம சேனலில் ரெகுலராக வந்து ஸ்கீம் அப்லோட் பண்ணுவோம். விருப்பம் உள்ளவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாயிண்ட் பேட்டா ஸ்கீமை ஞாபகம் வச்சுக்கோங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இதுதான் முதல் திட்டம். இந்த திட்டம்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 15 செப்டம்பர் 2023 காஞ்சிபுரத்தில் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னாலே அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு தொடங்கினாங்க. அண்ணா பிறந்த ஊரில் தொடங்கினாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 15 செப்டம்பர் காஞ்சிபுரம், அண்ணா பிறந்த நாள்லேயே அண்ணா ஊர்லேயும் தொடங்கியிருப்பாங்க. இந்த திட்டம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து மாதம் வந்து 1000 ரூபா நிதி உதவி தருவாங்க. 2 பெண்கள் இருந்தால் அந்த 2 பெண்களுக்கும் தர மாட்டாங்க, ஏதோ ஒரு பெண்ணுக்கு வந்து தருவாங்க. அதுக்கு வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னா 21 வயசு அந்த பெண்ணுக்கு ஆயிருக்கணும். அதோட குடும்ப வருமானம் வந்துட்டு 2 லட்சத்தை தாண்டக்கூடாது. ஆண்டு வருமானம், சரிங்களா, ஆண்டு வருமானம் வந்து 2 லட்சத்தை தாண்டக்கூடாது. ஆண்டு மின் நுகர்வு வந்து 3600 யூனிட்ஸ்க்கு குறைவாக தான் இருக்கணும், அதை தாண்டக்கூடாது. ஸோ அதே மாதிரி நிலம் என்ன வச்சுருக்கணும் அப்படின்னா 10 ஏக்கருக்கு குறைவான உலர் நிலம், அதாவது புஞ்சை நிலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து 10 ஏக்கர் கம்மியாக இருக்கலாம். நஞ்சை நிலமாக இருந்துச்சுன்னா 5 ஏக்கருக்கு கம்மியாக தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இதோட என்னென்னா மாநில, மத்திய மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் அரசு அதிகாரிகளாக பணியாற்றவங்களுக்கும் இந்த ஸ்கீம் செல்லுபடி ஆகாது. 4 சக்கர வாகனங்கள் வச்சுருக்கவங்களுக்கும் இந்த ஸ்கீம் வந்து செல்லுபடி ஆகாது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பாருங்கள், என்னென்ன பாயிண்ட்ஸ் தேவையோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாவது திட்டம் வந்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். தொடங்கப்பட்ட நாள் 15 செப்டம்பர் 2022. இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்கீமும் இந்த ஸ்கீமும் வந்து அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு தான் தொடங்கியிருக்காங்க. அது வந்து 2023 தொடங்கினது, இது 2022 தொடங்கினது. ஸோ இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்தது எப்போ அப்படின்னா 25 ஆகஸ்ட் 2023 கலைஞர் பிறந்தநாள் அன்னைக்கு விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க. ஸோ 2022 தொடங்கி 23 விரிவாக்கம் செய்திருக்காங்க. இது எங்கே தொடங்கினாங்க அப்படின்னா மதுரை சிம்மக்கல்ல ஆதிமூலம் பள்ளியில், தொடக்கப்பள்ளியில் வந்து தொடங்கியிருக்காங்க. நோக்கம் என்னென்னா அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச காலை உணவு வழங்குவது தான் இந்த திட்டத்தோட நோக்கமாக இருக்குது. இந்த திட்டம் யாருக்கு அப்படின்னா முதல் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. தொடக்கப்பள்ளினாலே 1 முதல் 5 தான். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதற்கட்டமாக 15 செப்டம்பர் 2022 1545 பள்ளிகளில் வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தியிருப்பாங்க. இரண்டாவது 25 ஆகஸ்ட் 2023 அனைத்து பள்ளிகளுக்கும் வந்து விரிவு செஞ்சுருப்பாங்க. அனைத்து பள்ளிகள் அப்படின்னா அனைத்து அரசு தொடக்கப்பள்ளிகள் அனைத்துக்கும் விரிவு செஞ்சுருப்பாங்க. இது எப்படின்னா முன்னாடி 1545 பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செஞ்சதுனால மீதம் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு எல்லாத்துக்கும் 25 ஆகஸ்ட் 2023 விரிவாக்கம் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா 15 ஜூலை 2024 அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சி எங்கே தொடங்கும் அப்படின்னா புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது, அதில் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இதை வந்து இந்த திட்டம் வந்து இந்தியாவுக்கு ஒரு முன்னோடி திட்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா தொடக்கப்பள்ளியில் அனைத்து பள்ளிகளையும் இலவசமாக உணவு கொடுக்கறது வந்து இந்தியாவிலே முதல் முறை இங்கே மட்டும்தான். டேட் வந்து எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அண்ணா பிறந்தநாளில் வந்து தொடங்கியிருக்காங்க, கலைஞர் பிறந்தநாளில் வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க. எங்கள் அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கு காமராஜர் பிறந்தநாள் அன்னைக்கு விரிவுபடுத்தியிருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நாளையிலேருந்து ஸ்கீம் ரெகுலராக வரும். பாய்.